சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 32. ரங்கப்பதாகா கேட்ட கேள்விக்கு மைவழி சட்டென்று, அக்கா, இப்பொழுதே சண்டைக்கு வருகிறாயே என்றாள். மைவழி, நாம் இருவரும் அவரை நேசிக்கிறோம். நம் இருவர் பாசமும் காதலும் இளவரசன் பேரரசனாக திகழ கை கொடுக்கும். நாம் இருவருமே அவரிடம் சிற்பம் கற்போம், வண்ணங்கள் குலைக்க கற்றுக்கொள்வோம். அவர் கற்பனையில் உருவெடுத்திருக்கும் கைலாசநாதர் கோவிலும் கடல் மல்லையில் அரங்கநாதன் கோவிலும் நம் இருவர் துணையாலும் எழுந்து வரலாற்றில் நிரந்தர இடம்பெறும். நாம் இருவரும் அவரை சரியாக பங்கு போட்டுக் கொள்வோம். காஞ்சிக்கு பெரிய பொற்காலம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். விக்ரமாதித்தன் ஆட்சி இங்கு நீடிக்காது என்று என் மனம் சொல்கிறது என்று மெய்மறந்து பேசினாள் தேவி. பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக தழுவிக்கொண்டு தூங்கினர். மறுநாள் காலையில் அம்பிகையின் பூஜைக்குச் சென்ற மகாகவி தேவியின் அறை மூடி கிடப்பதைக் கண்டார். அதைக் கண்டு தீர்க்க ஆலோசனையுடன் பூஜை அறைக்குச் சென்றார். சீடர்கள் சகலத்தையும் தயார் செய்து வைத்திருந்தார்கள். காவியதர்சம் மாத்திரம் அங்கு இல்லை. அதை படிக்க வேண்டிய கங்கன் மகளும் அங்கு இல்லை. மகாகவி அம்பிகையின் பூஜையில் இறங்கி சுலோகங்களை சொன்னார். பூஜை முடிந்ததும் கடிகைக்குச் சென்றார். பல்லவனை முறியடிக்கும் திட்டத்தை அறிந்த அவர், ஸ்ரீ ராமபுண்ணிய வல்வருக்குத்தான் ராஜேந்திரன் தெரியுமா? எனக்கும் தெரியும், பொறுத்து பாரும் என்று மனதுக்குள் பொறுமினார். இதை எதையுமே அறியாத பஞ்சனை பைங்கிளிகள் சூரிய உதயத்துக்கு பின் எழுந்தன. ஒன்றை ஒன்று நோக்கி திருட்டு விழி விழித்தன. பிறகு அவசர அவசரமாக காலை கடன்களை முடித்துவிட்டு பூஜை அறைக்குள் சென்றன. பூஜை முடிந்துவிட்டதைக் கண்டு இருவரும் திக்பிரமை பிடித்து நின்றனர். அம்பிகையை வணங்கினர். தேவி தன் கூந்தலில் மலர் செறிவிட்டு மைவழி கூந்தலிலும் மலர் செறிவிட்டாள். புறப்படு மைவழி. எங்கே அக்கா? கடிகைக்குத்தான் என்று சொல்லிவிட்டு ஆச்சாரியாரின் சீடர்களை அழைத்து சிவிகையை கொண்டு வர கட்டளையிட்டாள். அடுத்த சில நிமிடங்களில் சிவிகை கடிகை நோக்கி சென்றது. மகாகவி ஆச்சாரியாரின் பல்லக்கு கடிகைக்குள் நுழைந்ததும் காவல் வீரர்கள் மரியாதையை செலுத்தினர். அரச தோரணையில் இறங்கிய மகாகவிக்கு ராஜ உபச்சாரம் செய்தனர். கடிகையின் பிரதான மண்டபத்தை நோக்கி நடந்தார். அவரை நோக்கி ராஜசிம்ம பல்லவனும் சீரனும் நடந்து வந்து அவர் முன்னால் மண்டியிட்டு வணங்கினார். ராஜசிம்மன் தலையில் கையை வைத்து, வெற்றி வாகை நீ சீக்கிரம் சூட வேண்டும் என்று ஆசீர்வதித்தார் மகாகவி. மகாகவி முன்னே நடந்து செல்ல ராஜசிம்ம பல்லவனும் சீரனும் பின்தொடர்ந்து சென்றனர். வீரர்கள் பின்தொடர்ந்து வந்தனர். இருபுறமும் மாணவர்கள் மரியாதை செலுத்தினர். அவர் நேராக தன் ஆஸ்தான அறைக்குச் சென்றார். அம்பிகையை வணங்கினார். காவலனை அழைத்து யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று ஆணையிட்டார். ராஜசிம்மனிடம் நேற்று என்ன நடந்தது என்று கேட்டார். தங்கள் அறையில் இருந்த சுரங்கப்பாதை மூலம் கடிகைக்கு வந்தேன். சரி சரி, இங்கு வந்ததும் ஏதாவது விசேஷம் உண்டா? உண்டு. என்ன? நான் நுழைந்த அறையில் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் ஏற்கனவே அமர்ந்திருந்தார். அப்புறம் என்ன நடந்தது? ராஜசிம்மன் முழு விவரங்களையும் சொன்னான். ஆச்சாரியர் அதிர்ச்சி அடைந்தார். ராஜசிம்மா, நாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரிடம் திட்டம் உன் தந்தையின் போர் திறமையை முறியடித்துவிடும். எப்படி ஆச்சாரியரே? புரியவில்லையே. ராஜசிம்மா, வீரபாகு கொண்டு சென்றிருக்கும் மூலையில் ஒரு போர் திட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மை திட்டம் அல்ல. உன் தந்தையை ஏமாற்றுவதற்காக. உன் தந்தை அந்த திட்டத்தின்படி போருக்குச் செல்வார். ஆனால் அங்கு போர் நடக்காது. வேறு இடத்தில் போர் நடக்கும். பெரு நாசம் ஏற்படும். இதை முதலில் நாம் தடுக்க வேண்டும். ஆகையால் உடனடியாக நீ காஞ்சியிலிருந்து கிளம்ப வேண்டும் என்று திட்டமாகச் சொன்னார். உத்தரவிடுங்கள் ஆச்சாரியரே என்றான் இளவரசன். இந்த கடிகைக்கு வாயில் 4 என்றார் ஆச்சாரியர். ஆம், அதற்கென்ன? தெற்கு வாசலில் பெரிய வித்வான்களும் முக்கிய சீடர்களும் செல்ல திட்டிவாசல் ஒன்று இருக்கிறது. அதன் வழியாக அந்தனர் செல்ல தடையில்லை. அந்த வழியில் இன்றிரவு அந்தன கோலத்தில் என்னுடன் நீயும் சீரனும் வருவீர்கள். உத்தரவு. வெளியில் வந்ததும் பெரிய கொல்லன் சத்துகன் வீட்டுக்குச் செல்வீர்கள். அங்கு இருந்த புறவிகள் தயாராயிருக்கும். இதில் தந்தையின் ஆணை குறுக்கிடுகிறதே. என்ன ஆணை இது? என்னை கோயில் கட்டும்படி படித்த ஆணை. அரசு இருந்தால் அல்லவா நீ கோயில் கட்ட? சிற்பக்கருவிகளை தூர எறிந்துவிடு. வாளை ஏந்து ராஜசிம்மா. இப்பொழுது அதுதான் தேவை. இந்த கங்க நாட்டுப் போர் நடக்கக்கூடாது. உன் தந்தையை படைகளுடன் பின்வாங்கச் செய். பின்வாங்குவது பாய்வதற்காக. சித்தம் ஆச்சாரியாரே. அத்துடன் ஆச்சாரியார் கிளம்பினார். தொடரும்.